ஒரு தண்டவாளம், எந்த நேரமும் ரயில் வண்டி போய்கிட்டே இருக்கிற தண்டவாளம், தொடர் வண்டி அதிகமா போற தண்டவாளம். 15 குழந்தைகள் விளையாடுது. அந்த பக்கம் தடை செய்யப்பட்ட பகுதி தண்டவாளத்தில் வண்டி வராத பகுதி, அதிலே ஒரு குழந்தை விளையாடுது. இப்ப வண்டி போற பாதையில 15 பிள்ளைகளும் வண்டி போகாத பாதையில ஒரு குழந்தையுமாக விளையாடி கொண்டிருந்த வேளையிலே விளையாடி 15 குழந்தைகள் விளையாடுற பாதையில வண்டி வந்துருச்சு. அங்க ஓட்டுநர் பார்த்துட்டாரு. இப்ப யாரை காப்பாத்தலாம், யாரை கொல்லலாம் சொல்லுங்க. ரயில நிப்பாட்டலாம், நிறுத்த முடியாது அவ்வளவு வேகமா ரயில. தொடர் வண்டியினுடைய தன்மை தெரியும் இல்ல உங்களுக்கு, சொல்லுங்க. 15 குழந்தைகளை காப்பாத்துறதா ஒரு குழந்தைய காப்பாத்துறதா? எங்க அக்கா மாதிரி யாராவது சொல்லுங்க பாப்போம். ஒரு குழந்தைய காப்பாத்தணுமா கொல்லணுமா? நல்லா சொல்லுங்க, பயப்படாம சும்மா சொல்லுங்க. என்ன தண்டனை கொடுக்க போறோம்? ஒரு குழந்தைய காப்பாத்தணும். நீங்க எல்லாம் அடுத்து ஒரு குழந்தை, அடுத்து 15 காப்பாத்தணும். அடுத்து இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க மனநிலையை புரிஞ்சுக்கிறது தான் கேட்கிறேன். 15 குழந்தையை காப்பாத்தணும், 2 பேரும் ஒரு குழந்தையை காப்பாத்தணும். இப்ப நல்லா கவனிங்க. சட்டப்படி ஒரு குழந்தை விளையாண்ட பகுதி வண்டி வராத நியாயமான பகுதி. 15 குழந்தைகள் விளையாடியது சட்டப்படி தப்பான பகுதி, அது வண்டி வர வேண்டிய பகுதி. இப்ப என்ன சொல்ல வர்றீங்கன்னா, ஒருத்தன் செத்தாலும் பரவாயில்ல, தப்பு செய்யற 10 பேரை காப்பாத்தணும்னு சொல்றீங்க. நல்லவன் ஒருத்தனை கொன்னுட்டு தப்பான 15 பேரை காப்பாத்துது இந்த உலகமும் இந்த நாடும். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. தப்பான 15 பேரை காப்பாத்த நியாயமான ஒருத்தனை கொல்ல சொல்ற மனநிலையில நம்ம மாறிட்டோம். தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டோம். நடந்து போறோம், கல்லுல இடிச்சுக்கிட்டு என்னடா காலில் ரத்தம் கேட்டா கல்லு இடிச்சு பிடிச்சுருவேன். நடந்து போகையில முள்ளுல காலை வச்சு முள்ளு குத்திருச்சுன்னா என்னடா கால் தாங்குறான்னு கேட்டா முள்ளு குத்தி பிடிச்சுன்றேன். முள்ளா குத்துச்சு. காது கேட்காத ஒருத்தன் காது கேட்கிற கருவியை காதுல வச்சுக்கிட்டு வந்தா என்னப்பா காதுல செவிட்டு மிஷினு செவிடா அவன் செவிடா. அப்ப எப்படி படிச்சிருக்கிறோம், அப்ப எப்படி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு? தப்பு தப்பா சொல்லி கொடுத்து தப்பு தப்பா நடக்க சொல்லி நேர்மையே இல்லாம போச்சே. தப்பத்தான கற்பிதம் பண்றேன், பரவாயில்ல விடுப்பா, யாரு செய்யல, தொலைது விடுங்க, அனுசரிச்சு போங்க. எத்தனை முறை எத்தனை ஆண்டு காலங்களுக்கு இப்படியே அனுசரித்து போவது? குற்றங்கள் குறையணும்னா தண்டனையும் சட்டமும் கடுமையாக்கப்பட வேண்டும். ஆகையினாலே நம்ம குழந்தைகளும் நாளைக்கு நல்ல விதமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? சரியான முறைப்படுத்த வேண்டும்.